அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய கிருபையால் இந்த வருடத்தினுடைய ரமதான் மாதத்தின் இறுதி பகுதியை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த இறுதி பத்தினுடைய பகலை காட்டிலும் இரவுகள் அல்லாஹ்விடத்திலே மகத்தானது. ஏனென்றால் இந்த 10 இரவுகளில்தான், அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் அல்லாஹு தாலா 1000 மாதங்களை விடவும் சிறந்த கதிர் என்கிற ஒரு கண்ணியமான இரவை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். 1000 மாதங்கள் 83 வருடங்கள் நின்று வணங்கினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மைகளை அல்லாஹ் இந்த ஒரு இரவில் வைத்திருக்கிறான். எனவே தான் இந்த இரவு நம்மில் யாருக்கும் தப்பி போய்விடக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் என்கிற ஒரு உன்னதமான அமலை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். மட்டுமல்ல, இந்த ரமதானுடைய இறுதி 10 வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல் செய்வதற்காக வேண்டி தங்களுடைய ஆடையை வரிந்து கட்டி கொள்வார்கள். அஹ்யா லைலஹு, அதனுடைய இரவுகளை எல்லாம் அமல்களால் ஹயாத்தாக்குவார்கள். மற்ற காலங்களில் இரவு தொழுகைக்கு எழுந்திருக்கும் பொழுது யாருடைய தூக்கத்திற்கும் இடையூறு ஏற்படாத அளவிற்கு எழுந்திருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய இறுதி 10 மட்டும் ஹதீஸில் வருகிறது, ஐ கதா அஹ்லஹு, அமல் செய்வதற்காக தங்களுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி விடுவார்கள். இதுவெல்லாம் நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய ரமதானுடைய இறுதி 10 மகத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. இன்ஷா அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவரும் இந்த பாக்கியமான இரவை அடைந்து கொண்டோம், அதிலே அதிகமான அமல் செய்தோம். நம்மில் யாருக்கும் இந்த இரவு தப்பிப்போகவில்லை என்கிற அளவிற்கு இந்த ரமதான் நமக்கு அமையப்பெற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நசீபை நம் அனைவருக்கும் தருவானாக.